வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் வரக்கூடிய ஏப்ரல் 14 அன்று நிகழ இருக்கின்ற விச்வ வசு வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு இனிய ஆண்டாக அமையணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டோடைய முதல் மாதமான சித்திரை மாதம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எந்நேரமும் தினசாக இல்லை புதுசாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம். யாராக இருந்தாலும் ஒரு 10 நாள் ஒரு பிரச்சனையை சந்திக்கல, எந்த பிரச்சனையுமே சந்திக்கல அப்படின்னா அப்பாடா இப்போ தான் என் வாழ்க்கை நிம்மதியாக போகுது, இப்போ தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு, இப்போ தான் சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் வாழ்க்கையே போர் அடிக்குதுப்பா அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர் தான். அதாவது பிரச்சனையை சந்திக்கலைன்னா வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இந்த விருச்சக ராசிக்காரர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னே சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தைரியத்தோட ஒரு துணிச்சலோட ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் செவ்வாய் அதிபதியாக வராரு. இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் அதிபதியாக வரனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துணிஞ்சு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலும் தைரியமும் இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சித்திரை மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேச ராசியில் ஒரு உச்ச நிலையில் இந்த சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த சித்திரை மாதத்தில் 2 முக்கிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 26 ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த ராகுவானவர் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்த கேதுவானவர் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் இதோடைய சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சியோட பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம தனிப்பட்ட குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாக இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடகராசியில் ஒரு நீச நிலையில் பயணிக்கிறாரு. இந்த நீச நிலையில் பயணிக்கின்றனால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஒட்டாத ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு பயணிக்கும்னே சொல்லலாம். இந்த நீச நிலையில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு அமைதி ஒரு நிம்மதி அப்படின்ற தேடி உங்கள் மனசு பாயும் அலைப்பாயுன்னே சொல்லலாம். எங்கே இருந்தால் ஒரு நிம்மதி கிடைக்கும், எங்கே இருந்தால் எங்கே போனால் ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய 6ஆம் இடத்துல ஒரு உச்ச நிலையில் பயணிக்கிற காரணத்தினால உழைப்பில் ஒரு அதிகமான ஒரு ஒர்க்லோடு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உழைப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்துவீங்க, நிர்வாகத்தை வெளிப்படுத்துவீங்கன்னே சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான அரசாங்க வேலையில் பணிபுரியக்கூடிய ராசிக்காரர்கள்னால் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இல்லை விருச்சக லக்னக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய தொழில்ஸ்தான அதிபதியே சூரியனாக வராரு. இவங்க பெரும்பாலும் யாருக்கும் ஒரு அடிமையாக வேலை பார்க்கறது அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் மற்றவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடாது, தனக்கான ஒரு எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள்னால் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த சித்திரை மாதம் உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி குருவும் உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த பரிவர்த்தனைக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் ஒரு உச்ச நிலையில் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகனே சொல்லலாம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்குன்னு தனி நேரம் ஒதுக்குவீங்க. மனைவி பிள்ளைகளோட ஒரு டூரு இது மாதிரி ஒரு வெளியூர் பயணங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களும் உங்கள் மேலே ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு பாசத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த சித்திரை மாதம்.
அதே மாதிரி கலைத்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியோட நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாதத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா, இந்த உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு நீச நிலையில் இருக்குது அப்படின்றனால வீடு வண்டி வாகனங்கள் இடம் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு அது சார்ந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்றது பெருசாக இருக்காது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் பலமாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான எண்ணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பொதுவான அடிப்படையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். குரு பயிற்சிக்கு அப்புறம் வேணால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பயிற்சி அடைகிறார். ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியோட 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அதுக்கப்புறம் வேணால் அதுக்கான முயற்சிகள் எடுங்க. ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் வேணால் வீடு வண்டி வாகனங்களை பற்றி யோசிங்க. ஸோ இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான காலம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதமாக ஒரு மன ரீதியான குழப்பத்தில் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, ஒரு ஒரு பயம், ஒரு மனம் சார்ந்த ஒரு பயம், ஒரு குழப்பம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் முடிவுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லேருந்து குழப்பங்கள்லேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அந்த தேதிகளில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை பேச்சுகள், முன்கோபம், பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ ஜனவரி மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி மார்ச் மாதம் 8, 9, 10, 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக மே மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 16, 17 தேதிகளில் பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 17, 18 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக நவம்பர் மாதம் 16, 17 இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை பிடிவாதங்களை கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது, கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றி இந்த சித்திரை மாதத்துடைய முடிவில் நம்ம சேனலில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதிகளோட நேரத்தோட குறிப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.